இத்தனை வயசாயிடுச்சுல்ல, வயசுக்கான பக்குவம் வேண்டாமா? அவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். முதல்ல கல்யாணம் பண்ணது ஒரு குடிகாரன, அடுத்தது கல்யாணம் பண்ணது ஒரு கொலைகாரனியா? ஏய், வாய முடுறி. நீயே அவரை கொலைகாரன் அது இதுன்னுகிட்டு. இது எல்லாத்துக்கும் அந்த பாக்யாவை சொல்லணும். அவதான் சும்மா இருந்த மாப்பிளைய கோவப்படுத்தி படுத்தி அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. மாப்பிள்ளை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே அவதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டா. நீ ரெஸ்டாரண்ட் நடத்தி அதுல யாராவது இப்படி பண்ணிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? இல்ல அவரு கிளவுட் கிச்சன்ல யாராவது இப்படி பண்ணிருந்தா அவர்தான் சும்மா இருந்திருப்பாரா? ஏய், இந்த நியாயத்துல அப்புறம் கூட பேசிக்கலாம். முதல்ல போய் மாப்பிளைய போய் கூட்டு வர வழியை பார்க்கலாம் வா. தப்பு பண்ணாரு இல்ல, அனுபவிக்கட்டும். நான் ஸ்டேஷன் வாசல்ல அவருக்காக வந்து நிக்க மாட்டேன். ஏன், அவர் பண்ண கேவலமான வேலைக்கெல்லாம் என்னால கூட நிக்க முடியாது. ராதிகா, ஏன் ஊர்ல யாருமே தன் குழந்தைய தனியா வளர்க்கலையா என்ன? அதே மாதிரி நானும் மயுவை வளர்த்திருக்கணும். மயுவோட நிம்மதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஆளு போய் கல்யாணம் பண்ண இல்ல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு.